ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜியாகிரஃபியில் பார்ட் 4ல் வந்துட்டு வடபெரும் சமவெளிகள் பார்க்க போகிறோம். வடபெரும் சமவெளிகளுடைய அமைவிடம் போன வீடியோவில் பார்த்தோம்னா மேப்பில் பார்த்துருப்போம். இமயமலைக்கு தெற்கு சைடில் இருக்கக்கூடியது, அதாவது சவுத் சைடில் இருக்கக்கூடியது தான் சமவெளிகள் பகுதி உருவாகும். எப்படி சமவெளி பகுதிகள் உருவாகுது அப்படின்னா, அங்கே மலைப்பகுதிகள்லேருந்து ஆறுகள் உருவாகுமா, அப்போ ஆறுகள் எல்லாமே உள்ள அதாவது நம்ம கண்ட்ரிக்குள்ள ஒவ்வொரு இடத்துலையும் வர வர அதோடைய படிவுகளை படிய வச்சுட்டே வருமா, அப்போ அந்த இடத்துல ஒரு சமவெளிகள் உருவாகுது. அதுதான் வகைகளாக பாபர், தராய், பாங்கர், காதர் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இது டிஃப்ரென்ஸ் எப்படி வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இமயமலையிலேருந்து ஆறுகள் கொண்டு வர்றது பெரிய பெரிய கற்களாக இருக்கும். அப்போ அதெல்லாம் பதிவு வைக்கக்கூடிய இடம் பாபர். இப்போ இந்த பாபர்களுக்கு அப்புறம் இங்கே சின்ன சின்ன கற்களாக மணல் எல்லாம் கலந்துருக்கக்கூடியது தராய். அடுத்தது பாங்கர். பாங்கர்ன்றது பழைய வண்டல் மண். காதர்ன்றது புதிய வண்டல் படிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாபர்ல நீர் ஈஸியா இங்க இருக்கக்கூடிய மணலா இருக்குமா, அப்ப ஈஸியா உள்ள போயிடும், பூமிக்குள்ள ஈஸியா உள்ள போயிடும். அப்ப இங்க மறைஞ்சு போயிடும் நீர், இங்க பாபர் சமவெளியில மறைஞ்சு போயிடும். அப்ப இங்க பாபர் சமவெளியில மறைஞ்ச அந்த நீர் தராயில ஊற்றா மேல வரும். ஓகேங்களா, ஊற்றுகளாக மேல வரக்கூடியது தராய். அதனாலதான் அங்க எப்பயுமே ஈரப்பதம் இருக்கும். சதுப்பு நிலங்கள் அதிகமா அங்கதான் காணப்படும். ஓகேங்களா, அதிகமான தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் உயிர் வாழக்கூடிய ஒரு ஏற்ற சூழ்நிலையாக தராய் சமவெளி இருக்கும். ஏன் காரணம்னா, பாபர்ல மறைஞ்சு போன நீர் தராய் சமவெளியில ஊற்றா எப்பயுமே வெளிவந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அப்ப பாபர், தராய், பாங்கர், காதர் இதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல இந்த பாங்கர் காதர் சொல்றோம்ல, இந்த இதை டெல்டா உருவாகுது. டெல்டான்றது 2 படிவுகள் சேர்ந்து முக்கோண வடிவத்துல ஃபார்ம் ஆகும். அதுதான் டெல்டா. ஓகேங்களா, இப்போ ஒண்ணு பார்க்கலாம். வடக்கு மலையுடைய சவுத் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆறுகள் கட்டுறத வண்டல் மண் படிவுகள் தான் இருக்குது. இதுதான் வளமான சமவெளி. வண்டல் மண் படிவு இருக்கக்கூடிய சமவெளி தான் வளமானதா இருக்கும். இப்போ வடபெரும் சமவெளிகளுடைய நீளம் 2400 கிலோமீட்டர். இப்போ வடக்கு மலைகளுடைய நீளம் பார்த்துருப்போம் 2500 கிலோமீட்டர். இப்போ இது 2400 கிலோமீட்டர். அகலம் பார்த்தோன்னா மேற்குலேருந்து கிழக்குல அதிகமாக இருக்கும். 240 கிலோமீட்டர்ல 320 கிலோமீட்டர்ல இருக்கும். அகலம் ஏன் இங்கே அதிகமாக இருக்கு, இங்கே கங்கை சமவெளியும் பிரம்மபுத்திராவுடைய ஆறும், அதாவது கங்கை ஆறும் பிரம்மபுத்திரா ஆறும் ரெண்டும் சேர இடத்துல கொஞ்சம் பெரிய விசிறியா ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்களா. அப்போ இந்த இடத்துல அகலம் அதிகமாக இருக்கும். பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. 7 லட்சம். அடுத்தது ஜஸ்டவே பார்த்துக்கோங்க. இப்போ ஒவ்வொரு இதாக பார்த்துக்கலாம். பாபர் சமவெளி பாகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாபர் சமவெளி. இப்போ இந்த பாபர் சமவெளி பார்த்தாலேன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அசாம் வரைக்கும் தான் இருக்கும். நல்லா வச்சுக்கோங்க. பாபர் சமவெளி எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கும். அதாவது சிவாலிக் மலைத்தொடர் இங்கே இருக்குங்களா. ஓகேவா, சிவாலிக் மலைத்தொடர் இந்த சமவெளி இங்கே அகன்று காணப்படும், இங்கே குறுகி காணப்படும். இப்போ இது சிவாலிக் குன்றினுடைய சவுத் சைடில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, பாபர் சமவெளி சிவாலிக் குன்றுடைய சவுத் சைடில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இமயமலையார படிவுக்கப்பட்ட பெரும் மணல் இருக்கும். பலதரப்பட்ட படிவுகள் எல்லாமே இங்கே இருக்கும். இங்கே நுண்துளைகள் அதிகமாக இருக்கும். முன்னாடியே பார்த்துருப்போம். அதனாலதான் நீர் உள்வாங்கப்பட்டுரும். அதனால்தான் நுண்துளைகள் அதிகமாக இருப்பதனால் இங்க இருக்கிற நீர் உள்வாங்கப்பட்டு மறைஞ்சு விடுகிறது, நிலத்தடி நீராக ஓடும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். நிலத்தடி நீராக எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்பாங்க. நிலத்தடி நீர் எங்க உருவாகுதுன்னா பாபர் சமவெளியில தான் உருவாகுது. அப்ப ஆற்றினுடைய மேற்பரப்பு எப்படி இருக்கும், நீரே இல்லைன்னா வறண்டு போய் காணப்படும். ஓகேங்களா, அப்ப மேல வறட்சியா இருக்கும், கீழே நிலத்தடி நீர் இருக்கும். இதுதான் பாபர் சமவெளி. அடுத்தது தராய். இங்க அதிக ஈரப்பதம் இருக்கும். இங்க பாருங்களேன், பாபர் படிவுகளில் மறைந்த ஆறுகள் மீண்டும் இந்த பகுதியில தான் தோன்றுது. இதனால்தான் காடு வனவிலங்குக்கு எல்லாமே ஏற்ற பகுதியாக இருக்கு. இது பார்த்தோன்னா சிந்துல இருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் நீண்டு காணப்படுது. முக்கியமா இது பார்த்தோன்னா அகலம் அதிகமா எங்க இருக்குன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்குல தான் அதிகமா இருக்கு. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால தான் அந்த சைடு வெஸ்ட் பெங்கால் எல்லாமே சதுப்பு நிலங்களுக்கு ஏற்ற சுந்தரவனம் டெல்டா இதெல்லாம் அங்க அதிகமா ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணமே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு தான். ஓகேங்களா, அடுத்து தராய் காடுகள் வேளாண் சாகுபடி. அங்க வேளாண் சாகுபடி செய்யறனால அந்த தராய் காடுகள் ஃபுல்லாவே அழிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. தராய் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல கனெக்ட் ஆகும் ஒரு இடத்துல.
அதிகமான வண்டல் படிவு இங்கே தான் இருக்கும். நீரோடைகள் தோன்றும். ஏன்னா நீர் ஊற்று அதிகமா இருக்குமா, அப்ப நீரோடைகள் தோன்றும் சதுப்பு நிலம். ஓகேங்களா? இதுல வந்து என்பிகேன்னா நம்மளுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு. அதுல நைட்ரஜன் வந்து வண்டல் மண்ல நைட்ரஜன் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நைட்ரஜனுக்காக யூரியாவை நம்ம நிறையா ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் அதிகமாக இருக்கக்கூடியது ஃபெர்டிலைசர் எதுனா யூரியா தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பாங்கர். பாங்கர்னா பழைய வண்டல் மண் சொல்லுவோமா, இது மேட்டு நில வண்டல் படிவு கொண்ட நிலத்தோற்றம். ஓகேவா? பழசு வந்து நிறையா இருக்கும், மேட்டு நிலமா இருக்கு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட உயர்நில பகுதியில் அமைந்துள்ளன. இங்க பிக்சர்ல நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் மேடா இருக்கும் பாங்கர். காதர் வந்து அதுக்குள்ள இருக்கும். அதாவது பாங்கர் அப்படின்றது 2 சைடும் மேடா இருக்கும். நடுவுல வந்துட்டு காதர் வந்து பழைய புதிய வண்டல் மண் வந்து நடுவுல இருக்கும். இது வந்து ரொம்ப கருமையா இருக்கும். ஏன்னா அது பழசாயிடுச்சுல்ல, அப்ப ரொம்ப கருப்பா மாறிடுச்சு. ஓகேங்களா? மண் கருமை நிறம் இருக்கும். வளமானதா இருக்கும். எப்ப வந்து ஒரு ஒரு சாயிலுடைய கலர் வந்து ரொம்ப டார்க்கா மாறுதோ, அதோடைய வந்து சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப கருமை நிறம், வளமான இலைமைக்கு நல்ல வடிகால் அமைப்பு இருக்கும். வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்கு. இப்ப பாங்கர் தான் வேளாண்மைக்கு உகந்தது. ஏன் அப்படின்னா, இங்க தான் வளமான மண் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து கங்கர் அப்படின்னு ஒண்ணு இருக்காம். கங்கர் சுண்ணாம்பு கான்கிரீட்டுகளால் செறிவூட்டப்படுகிறது. கங்கர்ன்றது என்னன்னா, சுண்ணாம்பு கான்கிரீட்டுகளால் செறிவூட்டப்படுகிறது. அடுத்து காதர். காதர் புதிய வண்டல் மண். அதுக்கு பெட் நிலம்னு சொல்லுவாங்களாம். ஓகேவா? புதுசு புதுசா உள்ள ஃபார்ம் ஆயிட்டே இருக்கனால பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? பெட் மாதிரி. இப்ப பெட் நிலம். மழைக்காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் மண் படிவுகள் இங்க வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து இது மஞ்சள் நிறத்துல மிகவும் வளமானதாகவும் இருக்கும். ஆனா மஞ்சள் நிறம், கருமை நிறம். ஆனா வேளாண்மைக்கு எது ஏற்றதுன்னா இதுதான். பாங்கர் தான் ஏற்றது. ஓகேங்களா? இது வந்து பஞ்சாப்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, காதரை ஷவால் அப்படின்னு சொல்லுவாங்களா. பஞ்சாப்ல இது என்னன்னு சொல்லுவாங்க, ஷவால்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தது டெல்டாக்கு போலாம். டெல்டானா பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆறு வருது, 2 கிளையா பிரிஞ்சு திரும்பி 2 ஒரே இடத்துல சேரும்போது ஒரு முக்கோண வடிவத்துல ஃபார்ம் ஆகுதா, அப்ப இதுதான் வந்து பார்த்தோன்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு ஆறுமே டெல்டாவை உருவாக்கும். ஆனா நர்மதை வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டாவை உருவாக்காது. ஏன்னா அது வந்துட்டு மேடான பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலை எப்பவுமே மேடா இருக்குமா, அப்போ அதனாலதான் எல்லா ஆறுகளும் கிழக்கு நோக்கியே பாயும். ஓகேங்களா? ஆனா நர்மதையும் தபதியும் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும். ஏன்னா இங்க வந்து பிளவுகள் இருக்கும். அந்த பிளவுகள் காரணமாக சரிவு ஏற்பட்டு நர்மதையும் தபதியும் அங்க போய் கலக்கும். அப்ப அது உயரம் அதிகமா இருக்கிறனால அந்த இடத்துல வந்து டெல்டாவை ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால அதுக்கு பேரு டெல்டான்னு வைக்காம எஸ்டூரின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு வந்து எஸ்டூரி. இது டெல்டாவுடைய பரப்பளவு வந்து பார்த்தோன்னா 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர். 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. இதுல கங்கை ஆறும் பிரம்மபுத்திராவும் சேர்ந்து தான் சுந்தரவனி டெல்டாவை உருவாக்குது. இதுதான் வேர்ல்டுல மிகப்பெரிய டெல்டா. ஓகே, அதிகமான நபர் இங்க பாருங்களேன். வேர்ல்டுலே மிகப்பெரிய அதிக வேகத்தில் உருவாகக்கூடிய டெல்டா வந்து சுந்தரவன டெல்டா தான். ஓகேங்களா? அப்ப படிவுகள் எப்படி வேகமா ஒரு ஆறு வருது. அப்போ ஒரு இடத்துல ஸ்லோவாகும் போது அதை கடத்திட்டு வரக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு இடத்துல படிய வச்சுக்கும். ஸ்லோவாகும் போது படிய வச்சிடும். அதனாலதான் படிவுகள் வந்து படிய வைக்கப்படுது. ஓகேவா? அப்ப ஆற்றின் வேகம் குறைஞ்சாதான் படிவுகள் படிய வைக்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது இந்த வண்டல் சமவெளியை வந்து உயர்நிலை பகுதி, சதுப்பு நில பகுதின்னு பிரிக்கிறாங்க. உயர்நிலை பகுதியை சார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சதுப்பு நில பகுதியை பின்ஸ்ன்னு சொல்றாங்க. உயரமா இருக்கிறதுனா சேர் போட்டு உட்காந்தா நம்மளுக்கு உயரமா இருக்குமா, அப்ப சார்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். உயர்நில பகுதியை சார்ஸ்னும் சதுப்பு நில பகுதியை பின்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? பின்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். எந்த டாபிக் உள்ள ஃபர்ஸ்ட் வருது அப்படின்றத கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ சதுப்பு நில பகுதிகளை நம்ம பார்க்க போறோம். டூரிஸ்ட் மாதிரி உள்ள போறோம். அப்போ உள்ள போனா நம்மளுக்கு டெல்டா பகுதியில தானே சதுப்பு நிலம் இருக்கு. அப்ப டெல்டாவை பார்க்கறதுக்காக பில் போட்டு தான் உள்ள போகணும். அப்போ பில்க்கு அங்க போய் உயரமான பகுதிக்கு போனா சேர் இருக்கும். சேர். ஓகேங்களா? அடுத்தது இப்போ இந்த சமவெளியவே காலநிலை நிலப்பரப்பு அடிப்படையில பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப், ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப ராஜஸ்தான் பார்த்துடலாம். இதுல வந்து இந்த சமவெளிக்குள்ளேயே நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாலைவனத்தையும் சேர்த்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஆரவழி மலைத்தொடர். ஓகேவா? ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கு சைடுல தான் ராஜஸ்தான் சமவெளி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம். ஓகேவா? 1.25 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு. இங்க 2 ஆறு இருக்கு. லூனி,
அப்புறம் சரஸ்வதி ஆறு. இந்த லூனி ஆறு வந்து பார்த்தோன்னா கடல்ல கலக்காது. நிலத்திலே தோன்றி நிலத்திலே மறையக்கூடிய இது நான் தப்பா எழுதியிருக்கேன். இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணாதீங்க. லூனின்ற ஆறு நிலத்திலே தோன்றி நிலத்திலே முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஆறுகள் நம்ம பார்க்கும்போது நான் அது மேப்ல காட்டுறேன் உங்களுக்கு. இங்க இருக்கக்கூடிய உப்பு ஏரிக்கு பேர் என்னன்னா சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி. சாம்பார்ல உப்பு தானே போடுவோம் நம்ம. அப்ப சாம்பார் ஏரி, புஷ்கர் ஏரி இது வந்து உப்பு ஏரிகள். தார் பாலைவனம் அங்க இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். இது வந்து பார்த்தோன்னா உப அயன மண்டல பாலைவனங்கள்லே உலகத்திலே 9வது பெரியது. இது வேர்ல்டுலே பார்த்தோம்னா 17வது பெரிய பாலைவனம். புக்ல வந்து ஒரு சில புக்ல 7ன்னு இருக்கும், தப்பு 17. இப்ப தார் பாலைவனம் உலகத்திலேயே எத்தனாவது பெரிய பாலைவனம்னு கேட்டாங்கன்னா 17. ஆனா ஸ்பெசிஃபிக்கா உப அயன மண்டல பாலைவனம் கேட்டாங்கன்னா உப அயன மண்டல பாலைவனத்துல எத்தனாவது பெரியதுன்னு கேட்டாங்கன்னா 9. இப்ப தார் பாலைவனம் பார்க்கலாம். இது இந்தியாவிலே மிகப்பெரிய பாலைவனம். இந்திய துணைக்கண்டத்துல வடமேற்குல இருக்கு. ஓகேங்களா? இதுல பாகிஸ்தானும் இந்தியாவும் அதோடைய பார்டர் எவ்வளோ வந்து ஷேர் பண்ணிக்குதுன்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பார்டர் வந்து ஷேர் பண்ணிக்குது பாகிஸ்தான்ல. அந்த பாலைவனத்தை இந்தியாவும் பாகிஸ்தான் 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதுதான் ராஜஸ்தானுடைய பரப்பளவுல 2 பங்கு பரப்பளவு என்னதான் இருக்கு அங்க பாலைவனங்கள் தான் இருக்கு. இது 2ஆ பிரிக்கிறாங்க. பாலைவன பகுதி, அரை பாலைவன பகுதின்னு சொல்லிட்டு. பாலைவன பகுதியை வந்து மருஸ்லி அப்படின்னு சொல்றாங்க. அரை பாலைவன பகுதியை வந்து பாங்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப பாலைவன பகுதிகளில் மனிதர்கள்லாம் அங்க இருக்க மாட்டாங்க. அரை பாலைவன பகுதிகளில் தான் இருக்காங்க. இங்கதான் கல்டிவேஷன் அவங்களால முடிஞ்ச கல்டிவேஷன் பண்ணிட்டு அங்க இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப மருஸ்லி, பாங்கர் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இதுவும் அதே பரப்பளவு தான். 1.25 லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த பாலைவனத்துக்கு வட கிழக்குல இருக்கு. ஓகேங்களா? இதுல ஜஸ்ட் நீங்க சும்மா பார்த்துக்கோங்க, வேற எதுவும் இல்ல. ஆறுகள் வந்து இங்க என்ன ஆறுகள் பாயுது? பஞ்சாப் ஹரியானா சமவெளி பாயக்கூடிய ஆறுகள் வந்து பார்த்தோன்னா எஸ்பிஆர், சட்லஜ், பியாஸ், ராவி. ஓகேவா? சட்லஜ், பியாஸ், ராவி 3 நதிகள் தான். சட்லஜ் எஸ்பிஆர் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எஸ்பிஆர் எஸ்பிஆர் எஸ்பிஆர். அடுத்தது நீர்பிரி மேடுகள் இங்கதான் இருக்கு அதிகமா. ஓகேவா? நீர்பிரி மேடுகள் அதிகமா எங்க இருக்குன்னா இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியில இருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்குகள் அதிகமா உள்ள கணவாய்கள் போயிட்டே இருக்கும். அப்ப நீர்பிரி மேடு இருக்கும். அதுல ஆற்றிடை சமவெளி. ஆற்றிடை சமவெளிக்கு பேர் தோவா பகுதின்னு படிச்சிருப்போம். ஸ்கூல் புக்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆற்றிடை சமவெளி தோவா பகுதிகள் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆற்றிடை சமவெளி கங்கை, யமுனை, யமுனை சட்லஜ் 2 இருக்கு. யமுனை கங்கை, யமுனை, யமுனை சட்லஜ் 2 இருக்கு. அடுத்தது போலாங்களா? கங்கை சமவெளி பார்க்கலாம். இப்போ கங்கை சமவெளி வந்து பார்த்தோம்னா நம்மளோட மேற்குல வந்து யமுனை ஆற்றுல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? 3.25 லட்சம் மற்றது 2ம் சமவெளிகள்னா 1.25 இருந்தது. இது வந்து 3.25 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்தியாவிலே மிகப்பெரிய சமவெளி இதுதான். இதோடைய துணையாறுகள் வந்து கங்கை, ராம்கங்கா, காக்ரா, காண்டாக், கோஷி, யமுனை, சாம்பல், பெட்டுவா, கென்னு, ஸ்டோன் இதெல்லாமே இங்கதான் இருக்கும். அப்ப யமுனையுடைய துணை நதிகள் தான் சாம்பல், பெட்டுவா, கென்னுன்றதெல்லாமே. ஓகேங்களா? கோஷின்றது பீகாரினுடைய துயரம் கோஷி. ஓகேங்களா? பீகாரினுடைய துயரம் கோஷி. வங்காளத்தின் துயரம் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? வங்காளத்தின் துயரம், ஒடிஷாவின் துயரம் என்ன, வங்காளத்தின் துயரம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மின்பிரிவாக கிடக்குது. இதை நம்ம ஆறுகள்லயும் நம்ம பார்ப்போம். அடுத்தது பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி முழுக்க எங்க இருக்குன்னா அசாம்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அசாம்ல தான் இருக்கு. இது வந்து ஒரு தாழ்நில சமவெளியாக இருக்கு. இங்க வண்டல் விசிறி இருக்கு. 56,275 சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. வண்டல் விசிறி இங்கதான் இருக்கு. தராய் சதுப்பு நிலக்காடு முன்னாடியே நம்ம பார்த்தோம். தராய் சதுப்பு நிலக்காடுகள் 3க்கும் லிங்க் இருக்கு. எப்பயுமே சதுப்பு நிலக்காடு, தராய், பிரம்மபுத்திரா சமவெளி 3க்கும் லிங்க் இருக்க மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்தது போலாங்களா? ஓகே, இது முடிஞ்சிருச்சு. சமவெளி டாபிக் அப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வடபெரும் சமவெளிகள், பாலைவனமும் இதுலேயே முடிஞ்சாச்சு. ஸ்கூல் புக்கில் பாலைவனத்தை பற்றி இதே தான் கொடுத்துருப்பாங்க, பெருசாக இருக்காது. இதே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 2 டாபிக் இதில் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம தீபகற்ப பீடபூமிகள் பார்க்கலாம். தேங்க்யூ.